என் பேர் ரீட்டா. நாங்கள் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிறோம். எல்எஃப்ஜெட்டில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஜூன் 5ல் நாங்கள் 15 வருஷமாக இந்த வேலையில் இருக்கோம். சில பேர் 15 வருஷம் 10 வருஷமாக இருக்கோம். எங்களுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கார்பரேஷன் தான் எங்களுக்கு சம்பளம் போட்டுது. இப்போ திடீர்னு இந்த 1ஆம் தேதியிலேருந்து எங்களை தனியாருக்கு ஒப்படைக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க. அவர் 2021 வாக்குறுதி கொடுத்தாருன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தால் முத துப்புரவு பணியாளரை தான் நான் நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு அவர் தான் எடப்பாடியாவே கேள்வி கேட்டுது. நீங்கள் எப்படி கான்ட்ராக்ட் விடுவீங்க? அவங்க 10 வருஷம் செஞ்சாலே அவங்க நிரந்தர பணியாச்சே, அப்படியாப்பட்டவங்களை நீங்கள் கான்ட்ராக்ட் விடுறீங்கன்னு கடிதமே அனுப்பிச்சாரு. இன்னைக்கு 2025 ஓட்டு வாங்கிட்டோன்னே எங்களை இப்போ உட்கார வச்சிருக்காரு. 14 வருஷமா வேலை செய்கிறோம் சார். எங்களுக்கு எந்த கோரிக்கையும் எதுவும் சொல்லலை. ஒரு நாங்கள் 1ஆம் தேதி வேலைக்கு போன உடனே எங்களுக்கு கையெழுத்துலன்னு வெளியே தெத்திட்டாங்க. வெளியே தெத்திட்ட உடனே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் வந்து உக்காந்துட்டோம். முத அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த மழையிலே ஊத்துற மழையிலே ஊற்றி எங்கள் கூட உக்காந்து டீ குடிச்சு அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் டீ வாங்கி வாங்கி கொடுத்துட்டு உங்களை நீங்கள் ஒரு கண்ணுன்னா எனக்கு பெண்கள் ஒரு கண்ணுன்னா எனக்கு சொன்ன ஒரு வாக்கு கொடுத்து உங்களை நான் நிரந்தர பணி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சியில் உட்காந்து ஒன்றையும் நிரந்தர பணி ஆக்குறோம் எனக்கு சொன்ன இப்போ எனக்கு ரோட்டுக்கு தானே இட்டுன்னு வந்துட்டாரு. இது வரைக்கும் பணி ஆக்கலையே. புருஷன் இல்லாதவங்க, நாங்கள் புருஷன் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுமாரி ரோட்டில் 5 நாள் உட்கார வச்சுட்டாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த மனசாட்சி பிரகாரம் நடக்கட்டும். ஏன்னா எல்லாரும் பெண்கள் தானே. பெண்களுக்கு இலவச பஸ்ஸுனாரு, பெண்களுக்கு 1000 ரூபாய் முதல் உரிமைனாரு. ஆனால் அந்த தூய்மை பணம் நாங்களும் பெண்கள் தானே. எங்களை பார்த்தா ஒரு கண்ணு தெரியல, என்னன்னு தெரியல. நாங்களும் பெண்கள் தானே அந்த சமுதாயத்தில். எங்களை வந்து இன்னைக்கு வேலை இல்லை, நீ கான்ட்ராக்டுக்குள்ளே போன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுப்பா? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். அவருக்கு முதலமைச்சர் ஆகலாம், அவங்க பிள்ளை துணை முதல்வராக ஆகலாம். ஆனால் நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை நாங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? 10 ஆண்டு காலமாக நாங்கள் வேலை செய்கிறோம். கொரோனாவில் கஷ்டப்பட்டுருக்கோம், வரதா புயல் நிவர் புயலில் கஷ்டப்பட்டுருக்கோம். இதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இறந்தாங்க. அவங்க சாவுலேயே நாங்கள் 10 நாள் போய் அந்த மெரினா பீச்சில் நைட்டும் பகலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோ பேர் வந்து அந்த ஊர்லேருந்து எந்த மாவட்டத்தில் வந்தாங்க அவங்க நினைவிடத்தை பார்க்குறதுக்கு. நாங்கள் எவ்வளோ அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த குப்பைகள் அள்ளி நைட்டும் பகலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம்ப்பா. இந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்துச்சு பாருங்கள், அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த கொரோனாவில் ஒருத்தவங்க கொரோனா பேஷண்ட்டுக்கு போய் கக்கூஸ் கழுவி விட்டுக்கிறோம். கொரோனா பேஷண்ட்டு கக்கூஸை இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கொத்து அங்கே தங்கியிருந்தாங்க கொரோனா பேஷண்ட் எல்லாம். அந்த பேஷண்ட் உங்களுக்கு கக்கூசை கழுவணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுத்துக்குறோம், தூய்மை பண்ணணும். நாங்கள் எங்கள் உயிர் கூட நாங்கள் பார்க்காம இந்த வேலை செஞ்ச ஒரே நம்பிக்கை, இந்த வேலைக்கு நாங்கள் செஞ்சன்ற நம்பிக்கை வந்து இந்த முதலமைச்சர் அவங்க சிஎம்மாக வந்தால் நிரந்தர பணி செய்வாருன்ற ஒரு பேராசை பெருநாசமாக பண்ணி எங்களை பிளாட்பாரத்தில் உட்கார வச்சார். இப்போ அதுக்கு எங்கள் பாவம்லாம் வந்து எங்கள் கண்ணீருக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். பதில் சொன்னாதான் அவங்க அடுத்த தலைமுறை அவங்க புள்ளிக்கு எல்லாம் சிஎம்மாக ஆகலாம். எங்களுக்கு பதில் சொல்லனா திருப்பதி ஏழுமலை கிராபர் கோவிந்தா கோவிந்தான்னு போக வேண்டியது. அதில் இருக்கிற யாருமே கூட வந்து பார்க்கல இது வரைக்கும். அவங்க கீழே இருக்கிறவங்க மேயர் மேடம் வராங்க, பின்வழியாக ஓட்டாங்க. நான் அவங்கள வந்து அவங்க எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கக்குள்ள அது அப்பாற்பட்ட பிரச்சனை. எங்களை வந்து ஏதாவது பேசிட்டு போயிருந்தா கூட ஒரு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். அது கூட அவங்க செய்யலை. எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு பார்க்குறது எங்கள் பாரதி அண்ணன் தான். அவர் தண்ணீர் கூட எங்களுக்கு நாங்கள் ஒரு கேட்ட கஷ்டப்படுறோம். பார்த்தா நைட்டில் டீ கூட அவர் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராரு. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு அவர் தான் எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு செய்கிறாரு. அவரு கண்டு இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை, நேரம் எப்பயும் நாங்கள் செத்து போயிருப்போம். அவர் ஒருத்தரால தான் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், இந்த இடத்துல உட்காந்துக்கோம். ஆனால் எங்களுக்கு முடிவு தெரியல இருக்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். என்ன மாதிரி மழை காத்தாச்சா கூட இங்கே தான் இருப்போம். நாங்கள் எங்கள் வேதனை நாங்கள் அழுவணும்னா எப்படி அழுவலாம் அந்த அளவுக்கு இருக்குது எங்கள் மனசில். மேலுக்கு சிரிக்கிறோம் நாங்கள் ஏதோ கொஞ்சம் சும்மா எங்களுக்கு இதுக்கோசம். மற்றபடி எங்கள் மனசில் அவ்வளோ இருக்குது, சொல்லி அழுவுறதுக்கு அவ்வளோ எங்களுக்கு இருக்குது. சரி நாங்கள் பொறுத்துருக்குறோம். ஆனால் ஜெயிப்போன்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது எங்கள் அண்ணனால. அது ஒன்றா நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவோம். நாங்கள் விடவே மாட்டேன்றாங்க, பாத்ரூம்கே விட மாட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பேசி தான் இப்போ அந்த பாத்ரூம் கூட அலோவ் பண்ணுறாங்க. இல்லைன்னா அதுக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் கஷ்டப்பட மாட்டோம், வெளியில் நாசனம் பண்ணிட்டு போயிடுவோம். யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு நாசனம் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அது விடுறதுனால இப்போ கொஞ்சம் தப்பிச்சுக்கினாங்க அந்த பில்டிங்கு. ஆனால் 15ஆம் தேதிக்குள்ளே நல்ல முடிவு சொல்லிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா இதை விட நாசனமாக ஆகிடும். இடம் கொடியே ஏற்றுமாங்களா ஏற்ற மாட்டாலும் அது அவங்களுக்கு தான் தெரியும். சென்னையே நாரிடும், பயங்கரமாக நாரிடும், அந்த மாதிரி ஆகிடும். இன்னுமே பதில் சொல்லாதுக்கிறாங்களே. அவங்க வந்து நீங்கள் எப்படின்னா போங்க, எதுனா ரோட்டு மேலாம் உட்காருங்க, எங்கன்னா போங்க, எங்களுக்கு அசிங்கன்றது எங்களுக்கு தெரியாதுன்ற நிலைமையிலே உக்காந்துக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல நாங்கள் வந்து உக்காந்துக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவங்களுக்கு தான். எங்கள் இந்தியா நாட்டில் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க இப்போ இருக்கிறாங்கன்னா இதோட கேவலம் எதுவுமே கிடையாது. இவங்க ஏன் உக்காந்துக்கிறாங்க, எதுக்கு உக்காந்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இல்லை, ஒரு பதிலும் இல்லை. ஒரு தண்ணி ஆகும்போது கொடுக்கணும்.
ஒரு அவங்க ஆட்சினா அது எங்கள் ஆட்சி மாதிரி தான். அதுக்கே ஒரு தண்ணி குடிச்சாங்களா என்ன மாதிரி விரோதமாக இருந்தால் கூட அவங்க நம்ம இடத்துல வந்து உக்காந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு பட்னியாக இருக்கிறாங்களா, சாப்பிட்டாங்களா, ஒரு தண்ணி கொடுக்கலாமான்னு கேள்வி கூட பதிலே இல்லை. யாரை நம்பி நீங்கள் வந்து உக்காந்துக்கிறீங்க? எங்களை நம்பி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உக்காந்துக்கிறீங்கன்னா யாரால? எங்களால். நீங்கள் அந்த ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. நீ இதில் பேட்டி கொடுத்தீங்கன்னா அதில் சவுகாசனா ராமிக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே செய்யும். அதில் வந்து பிஎஃப் இஎல் சிஎல் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே பெனிஃபிட்டு. 4 நாள் உங்களுக்கு பிரேக் இருக்குது, அதுக்கு சம்பளம். நாளை கிழமை ஆனால் உங்களுக்கு டபுள் சம்பளம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது வந்து என்ன பிரயோஜனம்? 18 வருஷம் இதுக்காக நாங்கள் உழைப்பெடுத்தோம். நீங்கள் வந்து டெய்லியும் கூலிக்காருங்க, நீங்கள் டெய்லியும் தனியாக ஆளுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. சரி, அப்படி இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ண ஆரம்பத்துலையே உங்களுக்கு வந்து நிரந்தர பணி இல்லைன்னு எங்கள் கை மூலியமா கையெழுத்து வாங்கின்னு எங்களை உள்ள சேர்த்துருக்கணும். வேலைக்கு சேரும் போது அது ஏன் நீங்கள் வாங்கலை? நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் தலையில் மிளகா அரிக்கிற கதையாக உக்காந்துட்டு எங்கள் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வந்து நிற்கிறீங்களே, எப்படி அது? இன்னைய வரலையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? எதுலையுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னைய வரலையும் உண்மைக்கு சொல்கிறேன், நீங்கள் டெய்லியும் கூலிக்காருங்க, நீங்கள் இதுவரையிலையும் நீங்கள் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும் போதே நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். சரிம்மா, இங்க மேயர்னு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க என்னதான் பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க, பின்புறமா ஓடிடுறாங்க. நாங்க போய் எங்க உரிமையை கேட்க முடியல. கேட்டா இல்ல, அவங்க வெளியில போயிட்டாங்க, அவங்க பிஏ, நீங்க எதா இருந்தாலும் எங்க கையில சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வந்த உடனே சொல்லிடுறோம். என்ன இது? நாங்க எங்க வந்து உட்காந்துக்கிறோம்? நாங்க இருக்கும் போது நீங்க இருந்து தான் ஆகணும். உங்க வேலைங்களை பாருங்க, எப்போதும் போல வரணும். எங்களுடைய கோரிக்கைங்களை நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்களும் நாங்களும் பேசினா தானே அதுக்கு தெரியும் தெளிவு. வரும்போதெல்லாம் நான் இல்ல நீ இல்ல இவங்க எங்க போய்க்கிறாங்க அங்க போய்க்கிறாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? 5 நாளா இங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் கவர்மெண்ட் சம்பந்தமாவோ யாருமே எங்களை வந்து என்ன ஏது எங்களுடைய கோரிக்கையை அவங்க கேட்கவே கிடையாது. எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் போறாங்களே தவிர, ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து எங்களை எதுவுமே கேட்கல. நாங்க வந்து என்னையும் இல்லம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து சென்னை பெருநகர மாநகராட்சி தான் தருது. இவ்வளவு காலமும் நாங்க அப்படித்தான் வாங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 753 ரூபாய். நாங்க 31 நாள் சம்பளம் வேலைக்கு வந்தோம்னா 23,000 சில்லறை வாங்குவோம் நாங்க. இப்போ வந்து எங்களை இந்த மாதத்துல இருந்து ராம்கி கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நீங்க போங்க, அவங்க வந்து 15,000 தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க நாங்க அதுல இருந்து போறது? நாங்களே வந்து ஆரம்பத்துல இருந்தே நாங்க 753 ரூபாய் வாங்கல. நாங்க 300 ரூபாயில இருந்து தான் நாங்க 753 ரூபாய்க்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் எங்களை அதே மாதிரி தாள்னா நாங்க என்ன பண்றது? நாங்க இதை நம்பி தான் இருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க ஐயா? வந்து தேர்தல் வாக்குறுதி நான் வந்து இந்த மாதிரி சிஎம் ஆயிட்டேன்னா முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் எங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. ஐயா மாட்டினாரா? இல்ல, 4.5 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இல்ல. எங்க தலையெழுத்தும் மாறல, இப்படியே தான் இருக்குது. கொரோனா காலத்துல கூட நாங்க தான் வந்து எல்லாம் செஞ்சோம். ஆனா நாங்க இப்போ மாறும் அப்போ மாறும் சொல்லிட்டு வருஷம் தான் ஓடிச்சே தவிர எங்களுடைய தலையெழுத்து இன்னும் மாறல. எவ்வளவு பேர் போராடுறீங்க? நாங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கிற வரைக்கும் 2000 பேர். ஆனா இன்னும் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் குழந்தைய வீட்டுல விட்டு வந்திருக்காங்க, பெரியவங்களை விட்டு வந்திருக்காங்க. அதனால நாங்க கிட்டத்தட்ட 2,500 பேர் இங்க தான் இருக்கிறோம். ஆனா யாரும் எங்களை வந்து ஒன்றும் கேட்கல. ஆனா எல்லாரும் வராங்க, ஏதோ எங்களுக்கு வயிற்று கொடுக்குறாங்க. ஆனா அது எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அது எங்களுக்கு அது ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, வாங்கி சாப்பிட்றோம் நாங்க.